வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். நேற்றைய நாளை போல இன்றைய தினமும் பாராளுமன்ற அமர்வு என்பது சலசலப்போடுதான் இடம்பெற்றிருந்தது. இந்த சலசலப்பு மட்டுமில்லாமல் அமைச்சர் அர்ஜுனன் ராமநாதன் அவர்கள் நீங்கள் அமராவிட்டால் உங்களை ராணுவத்தை கொண்டு வெளியேற்றுவேன் என்று பிரதி சபாநாயகர் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறார். இது பற்றிய முழுமையான விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய நாள் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டாவது அமர்வு ஆரம்பமானது. அந்த நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உரையாற்ற ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தற்போது இலங்கையில பேசப்படுகின்ற முக்கியமான வழக்கான லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய வழக்கு சார்ந்து பேச முற்பட்ட நேரத்துல இடைமறுத்திருக்கின்ற பிரதி சபாநாயகர் நீங்கள் இந்த வழக்கு தொடர்பாக லசந்த விக்ரமதுங்கவருடைய வழக்கு தொடர்பாக பேசுவது தொடர்பில் எந்த விதமான அறிவுறுத்தலையும் எங்களுக்கு வழங்கவில்லை அப்படின்ற விடயத்தை பிரதி சபாநாயகர் ரிஸ்வின் சாலி அவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு சொல்ல சஜித் பிரேமதாஸ் அவருக்கு பதில் சொல்வது போல நான் பேசும்போது நீங்கள் நடுவுக்குள்ள வராதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். இது சபையிலும் அதுவும் சபாநாயகரை அவமதிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படும். இதை அவதானித்துக் கொண்டிருந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அவர்கள் உடனடியாக எழுந்து சன்னியர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள் என்பதாகவும் உடனடியாக பிரதேச சபாநாயகருக்கு இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும், இல்லாவிட்டால் சபையில் இருந்து வெளியேற வேண்டும், பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சில கருத்துக்களை சொல்லி அதே நேரம் நேற்றைய நாள் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நேற்றைய நாள் சபையில பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் ராமநாதன் அவர்கள் ஷேம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அதே நேரம் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மீது தவறான வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார் என்பதாக அவர் சில விஷயங்களை சுட்டிக்காட்ட கொஞ்சம் சலசலப்புகள் என்பதை சொல்ல ஆரம்பித்திருந்தார். முக்கியமாக அவர் பேச முற்படுகிற அந்த தருணத்தில் தான் பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமருங்கள் அப்படின்ற விடயத்தை பல தடவை சொன்னதுக்கு பிற்பாடு நீங்கள் ஆசனத்தில் அமரா விட்டால் நான் படையினருடைய உதவியோடு உங்களை நாடாளுமன்றத்துக்குள்ளேருந்து வெளியேற்றுவேன் என்பதாக சில விடயங்களை சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து தான் பேச இருக்கக்கூடிய வார்த்தைக்கு, அதாவது சஜித் பிரேமதாச தான் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை மன்னிப்பு கேட்டிருப்பார். கன்சார்ட்டில் இருந்து அதை நீக்குவதற்காக தன்னுடைய உரையை ஆற்ற முற்படுகிற நேரம் அர்ஜுனன் ராமநாதன் அவருடைய கருத்தை சொல்ல முற்படுவார். அதற்கான நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர் சில விஷயங்களை சொல்லி இருப்பார். அதாவது நேற்றைய நாள் தான் பேசியிருந்திருக்கின்ற வார்த்தையை கன்சார்ட்டில் இருந்தது நீக்கியது போல எதிர்த்தரப்பில இருந்து அர்ஜுனன் ராமநாதன் அவர்களை பார்த்து மனநிலை சரியில்லாதவர் என்பது போல சில கருத்துக்களை எதிர்த்து என்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். எனவே உடனடியாக இதை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரதி சபாநாயகர் அதை கன்சார்ட்டில் இருந்து நீக்குவதாகவும் சொல்லி அதே நேரம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். ஒருவேளை நேற்றைய நாள் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்த நேரம் சபாநாயகரை அவமதிக்கின்ற தருணத்தில் சபாநாயகருடைய ஆசனத்தில் தான் அமர்ந்திருப்போம் பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையையும் அந்த இடத்துல கொடுத்திருப்பார் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் நேற்றைய நாளை போலவும் இன்றைய நாள் பாராளுமன்றம் கொஞ்சம் சலசலப்போடுதான் இருந்திருந்தது என்பதை அவதானிக்க முடிந்தது. அதே நேரம் தொடர்ச்சியான உரைகள் என்பது தொடர்ச்சியான விஷயங்கள் என்பது இன்றைய நாள் நாடாளுமன்றத்துல நடைபெற்றிருக்கின்றது. இலங்கையுடைய அரசியல் பரப்புல தற்போது இந்த பாதுகாப்பு நீக்கப்பட்ட விவகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு, அதுவும் முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய பாதுகாப்பு எண்ணிக்கை குறைக்கப்பட்டது ஒரு பெரிய சலசலப்பு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது அதுக்கு எதிராக வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனு, அதாவது பாதுகாப்பு குறைக்கப்பட்டது தொடர்பாக அவருடைய பாதுகாப்பு ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்ற நேரத்தில் பாதுகாப்பை குறைத்ததை தொடர்பாக எதிர்த்து மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த பாதுகாப்பு எண்ணிக்கை கணிசமான அளவு குறைக்கப்பட்டு 60 பேர் அவர்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, ட்ரோன் தாக்குதல் நடத்துவதற்கான எச்சரிக்கை அவருக்கு இருக்குது என்பது போல பல பாதுகாப்பு அச்சுறுத்தல் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது அவருக்கு ஆதரவாக எழும்ப ஆரம்பித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகளான பிருத்வி பத்ம சூரசேன, ஜனகரி சில்வா மற்றும் சம்மத் அபயகுன் ஆகிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த வருகின்ற மனு தொடர்பான பரிசீலனை என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான விசாரணைகளும் இது தொடர்பான மனு மீதான விசாரணை என்பது வருகின்ற 19ஆம் தேதி முன்னெடுக்கப்பட இருக்கிறது.
இது பற்றி அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் தொடர்ந்து விழுந்த வண்ணமாக இருக்கிறது. முக்கியமாக தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் சில நிலைப்பாடுகளை தூண்டுவதற்காக இந்த வழக்குகள் போன்ற இந்த விடயங்கள், அதாவது பாதுகாப்பு நீக்கப்பட்ட விவகாரம், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய விவகாரங்கள் போன்று இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான ராஜபக்ச குடும்பத்தினுடைய அவருடைய மகன்கள் கைது செய்யப்படுகின்ற விவகாரங்களை எல்லாம் அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு பெயரை சூட்டி அதை மக்கள் மத்தியில பேசு பொருளாக ஆக்குவதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் தான் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தொழிற்சங்கங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அஞ்சுவதாகவும், ஜனாதிபதியாக தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தது அவர்கள்தான், எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பயப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். முக்கியமாக இந்த 323 கொள்கலன்கள் என்பது பரிசோதிக்கப்படாமல் வெளியில் விடப்பட்டது என்பது குற்றச்சாட்டு இப்போது அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் வந்திருந்தது. விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து நீங்கள் எங்கள் மீது குற்றம் சுமத்தாமல் அதை வெளிப்படுத்திய சுங்க தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் நீங்கள் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த விடயத்தை கடிதங்கள் மூலமாக ஜனாதிபதிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாகவும் சில விடயங்களை அவர் சொல்லியிருப்பார். அதுல இந்த சுங்கத்துல பணியாற்றக்கூடிய பணியாளர் நாயகம், அதே போல அது கொள்கலனை விடுவிப்பது தொடர்பாக விடுவிப்பு ஒழுங்கு விதிகள் என்பது பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும், 323 கொள்கலன்கள் சிகப்பாட்டை ஓட்டப்பட்டது. அது முகாமைத்துவ பிரிவினரால் அடையாளப்படுத்தப்பட்டு சிகப்பு அட்டை ஒட்டப்பட்டிருக்கிறது. அது பரிசீலிக்க விடுகிறது. ஆனால் எந்த பரிசீலனையும் செய்யாமல் அது விடுவிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. சென்ற வாரங்களுக்கு முதல்ல இருந்து இந்த குற்றச்சாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக எழும்ப ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பாக கையெழுத்திட்டு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த சுங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து எங்கள் மீது நீங்கள் குற்றம் சொல்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்பதாக சில கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கிறார். அதே நேரம் தொடர்ந்தும் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்காமல் அந்த நபரை விசாரிப்பது சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கலன் சார்ந்து அரசாங்கம் பல தடவைகள் விளக்கங்களை வழங்கியிருந்தாலும், அதுக்குள்ள பாரதூரமான எந்த ஒரு விடயமும் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் வழங்கியிருந்தாலும் கூட அது பரிசோதிக்கப்படாமல் வெளியில் விடப்பட்டிருப்பது என்பது அபாயமான ஒரு விடயம். அது சுங்கத்தினுடைய நிபந்தனைகள்ல இருந்து மீறக்கூடிய ஒரு செயற்பாடு என்பதாகவும் அது தொடர்ச்சியாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. எனவே இது பற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவும் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.